Hey friends, welcome back to your channel Sandy's Creative Corner. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு ஒரு இயரிங் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம green color எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் ரிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து 0.75 mm crochet நீடில் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து கையில வந்து ஒரு விரல் இப்படி சுத்தி விட்டுட்டு மேஜிக் ரிங் ரெடி பண்ணிக்கோங்க எப்பவும் போல. இப்போ செயின் 2 பண்ணிட்டு ஃபிங்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு செயின் பண்றோம் பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து 2 டபுள் crochet பண்ண போறோம் இந்த மேஜிக் ரிங்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் crochet பண்ணியாச்சு. செகண்ட் டபுள் crochet இந்த மேஜிக் ரிங் நம்ம பண்றோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் 3 செயின்ஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ 3 செயின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 டபுள் crochet பண்ண போறோம் இந்த மேஜிக் ரிங். ஃபர்ஸ்ட் டபுள் crochet, செகண்ட் டபுள் crochet, தேர்ட் டபுள் crochet பண்றோம் பாருங்க. மறுபடியும் செயின் 3 பண்ணிக்கோங்க. chain 1 chain 2 and chain 3 பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு முறை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இதே மாதிரி 3 டபுள் crochet, 3 chains, அதுக்கு அப்புறம் 3 டபுள் crochet அப்படி சொல்லிட்டு 4 டைம்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மேஜிக் ரிங் குள்ளரே பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டைம் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு டபுள் crochet பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டு இந்த மேஜிக் ரிங்கை நம்ம வந்து டைட்டன் பண்ணிக்கலாம். இந்த லூப்பை வந்து பிடிச்சி இழுத்தோம்னா டைட்டன் ஆகிடும். நல்லா டைட்டாக வந்து பிடிச்சி இழுங்க. இப்போது 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா அந்த செயின் 2 பண்ணோம் இல்லையா அதில் வந்து நம்ம இதை ஒரு ஸ்லிப் நாட் போட போகிறோம். இப்போ வந்து இந்த லூப்பை வந்து நல்லா டைட்டன் பண்ணிவிடுங்க. நல்லா பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்து நல்லா டைட்டன் ஆகிடும். அதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது செயின் 2 பண்ணோம் இல்லையா அந்த செயின் 2 ஸ்பேஸில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பண்ண அந்த 2 டபுள் crochet இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த 3 செயின் ஸ்பேஸ்க்கு வந்து வரப்போகிறோம். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டாச்சு. இப்போது அந்த 2 தடவை நம்ம வந்து டபுள் crochet பண்ணோம் இல்லையா அந்த செயின் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது செகண்ட் டபுள் crochet ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ அந்த 3 செயின் ஸ்பேஸ் கேப்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா 3 செயின்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். 1 2 and 3 பண்ணதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்பேஸ்லேயே வந்து 3 டபுள் crochet பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் crochet பண்ணுறோம், செகண்ட் டபுள் crochet பண்ணுறோம், தேர்ட் டபுள் crochet பண்ண போகிறோம் பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதே செயின் ஸ்பேஸில் வந்து 3 டபுள் crochet பண்ணிவிட்டு
நம்ம அந்த ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு செயின் ஸ்பேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ மறுபடியும் வந்து 3 செயின்ஸ் பண்ண போகிறோம். 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த 3 செயின் ஸ்பேஸில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். 3 செயின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் வந்து 3 டபுள் க்ரோஷெட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட், செகண்ட் டபுள் க்ரோஷெட், தேர்ட் டபுள் க்ரோஷெட். இப்போது மறுபடியும் 3 செயின்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷெட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி மற்ற லூப்லேயும் இதே போல் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ இந்த லூப்லேயும் வந்து நம்ம 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரவுண்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்தது 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இன்னொரு கலரில் நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இது மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்கொயரில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதை எங்கே இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்கொயர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 செயின் ஸ்பேஸு அதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 3 செயின்ஸ் பண்ணிவிடுங்க. 3 செயின்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட், செகண்ட் டபுள் க்ரோஷெட், third double crochet, fourth double crochet, அப்புறம் 2 செயின்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஸ்பேஸ்லேயே வந்து இன்னொரு தடவை வந்து 4 டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பேஸ்குள்ளே தான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 4 டபுள் க்ரோஷெட் அப்படின்னு பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த என்டையர் ரவுண்டையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். லூப் கொண்டாச்சு. இப்போ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு நம்ம 3 செயின்ஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் நோட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இந்த ஸ்கொயரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதிலே ஹைட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் இதுக்குள்ளே வந்து ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான
ஸ்கொயர் ஷேப் கிரானி ஸ்கொயர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஒரு இயரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபிஷ் ஹூக் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேயர் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஹேங் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான crochet கிரானி ஸ்கொயர் ஃபிஷ் ஹூக் இயரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க இந்த ஃபிஷ் ஹூக்கை. இந்த இயரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் வந்து இன்னொரு சின்ன சைஸ் த்ரெட்டில் வந்து பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இயரிங்கில் வந்து நான் ஸ்டட் டைப்பில் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்டட் பேஸை வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். நீங்கள் ரப்பர் ஸ்டாப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இயரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோடு உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.